தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரித்திரத்திலிருந்து விடுபடுவது எப்படி? சரியா? இந்த தரித்திரங்கிறது ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு விஷயம். வறுமை என்பது வேறு, தரித்திரம் என்பது வேறு. பிச்சைக்காரர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்க கூட தரித்திரம் உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரர்களுக்கு கூட வேளா வேலைக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட சாப்பாடு கிடைக்கும், அவங்க கையில் பணம் இருக்கும். எவ்வளோ பிச்சைக்காரங்க கையில் பணம் வச்சுருக்குறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் தரித்திரம் என்பது வேறு. தரித்திரம் என்பது மிக கொடுமையான விஷயம். வறுமை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. கொஞ்சம் பணம் நம்ம கம்மியாக இருக்கும். ஆனால் தரித்திரம் என்பது அப்படி கிடையாது. அன்னத்திற்கு வழி இல்லாமல் இருக்கும். எப்படி சொல்லலாம்? ரொம்ப 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 மோசமான ஒரு செயல் தான் தரித்திரம். இந்த தரித்திரம் மட்டும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வறுமை என்பதற்கும் தரித்திரம் என்பதற்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த தரித்திரம் என்பது மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு மூத்தவள் அக்கா மூதேவி அப்படிம்பாங்க. மகாலட்சுமி முழுமையாக ஒருத்தரை கைவிட்டது தான் தரித்திரம். அந்த தரித்திரம் அப்படிங்கிறது அவங்க பிச்சை எடுக்கலாம் போக முடியாது. அதான் மேட்ரு. தரித்திரம்னு சொல்கிறாங்களா, அவங்க பிச்சை எடுக்கலாம் போக முடியாது. குசேலன்னு சொல்கிறாங்களா, குசேல் அவர் தான் தரித்திரம் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு கிருஷ்ண பரமாத்மாட்ட போய் அவள் கொடுத்துட்டு துட்டு வாங்கிட்டு வந்தார்ல, அவர் தான் குசேல், அவர் தான் தரித்திரம். தரித்திரங்கிறது அவங்க உதறி விட்டுட்டு எதையும் போக முடியாது. பொண்டாட்டி, பிள்ளை, அம்மா, அப்பா, மனைவி, குழந்தைகள், இப்படி எதெல்லாம் தூக்கி விட்டுட்டு போக முடியாது. அவங்க அதுக்குள்ளேயே கடந்து சீரழியணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ தரித்திரம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த மூன்றில் உண்ண உணவுக்கு அவர்கள் மிக கடினமாக போராடக்கூடிய நிலைமை இருக்கும். அதுக்கு பிச்சை எடுக்கவும் அவங்களால போக முடியாது. வேலைக்கு போவாங்க, ஆனாலும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த முடியாது. அது தரித்திரம்னு வேறு. இந்த தரித்திரம் மட்டும் யாருக்கும் வரக்கூடாது, எதிர்க்கு கூட வரக்கூடாது. இது எங்கள் ஐயா குருநாதர் மிஸ்டிக்கையாக சொல்வார். அதோட என்னுடைய மிஸ்டிக் ஐயாவுடைய குலகுருவும் என்னுடைய மூத்த குருநாதர், அதாவது வராகி தீட்சை யோக சாதனைகள்லாம் கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் வராகி சுப்பிரமணிய பிள்ளை ஐயா, அவர் ரொம்ப சொல்வார், இந்த தரித்திரம் மட்டும் வரக்கூடாது, பாவையா யாருக்குமே வரக்கூடாது அப்படின்பார். அப்போ இந்த தரித்திரத்தை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம காணக்கூடிய பதிவு. தரித்திரத்தை நீக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த தரித்திரத்தை எப்படி நீக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த தரித்திரத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி படுக்கிறப்போ ரொம்ப சிம்பிள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கை நம்ம கையில் சும்மா கொஞ்சம் அள்ளினா, ரொம்ப அள்ளுங்க, கை கொஞ்சம் அள்ளினீங்கன்னா அரிசி எடுத்து அதை ஒரு துணியில் சின்னதாக கட்டி என்ன செய்யணும் அப்படின்னா, தலையில் வச்சு படுக்கணும். தலையில் வச்சு படுக்கணும், சரிங்களா? மறுநாள் காலை எதிர்ச்சதுக்கப்புறமா அந்த அரிசியை ஒரு மண் சட்டியில் என்ன செய்யணும், போட்டு வச்சிடணும். இப்படி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 90 நாட்களுக்கு என்ன செய்யணும்னா, இந்த அரிசி சேர்த்துக்கிட்டே வரணும். இதை கூடுமான வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவோம். உங்கள் நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம், அஸ்வதி, பரணி, உங்கள் பிறந்த நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஆரம்பிக்கணும். அப்படி 90 நாள் முடிச்சிடணும். முடித்ததுக்கு அப்புறமாக ஒன்று அமாவாசையில் செய்யலாம், இல்லை பௌர்ணமியில் செய்யலாம், சரிங்களா? இதை என்ன செய்யணும், சமைக்கணும். சமைச்சு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் அரிசி போடணுங்களா, அந்த 90 நாளில் வர்றப்போ அது ஒரு பெரிய அரிசி சேர்ந்துடும். அதை அப்படியே சமைக்கணும். சமைச்சு அதை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கூட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அனிமல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெட்ஸ், இந்த மாதிரி காக்கா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி அதுக்கு கொஞ்சம் கூட ஏதாவது உணவுப் பொருளை சில கலவைகள் சேர்த்து எப்படி சொல்ல,
நீங்கள் வந்து இப்போ காக்காவுக்கு போடுறதா இருந்ததுன்னா சரி, நாய்க்கு போடுறதா இருந்தாலும் சரி, அதுங்களுக்கு பிடித்த மாதிரியான வகையில் வந்து அதை உணவை வந்து என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து மண் சட்டியில் தான் நீங்கள் வந்து பொங்கணும். அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மண் சட்டியில் பொங்கிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாதத்தில் இதை நான் சொன்ன மாதிரி பெட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகலில் நல்லா யோசிச்சு, பகலில் இந்த எப்படி சொல்கிறது, உங்கள் ஊரினுடைய அவுட்டர்னு கூட வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆள் நடமாட்டங்கள் ரொம்ப பெருசாக இல்லாத ஒரு இடத்துல கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இலையில என்ன செய்யலாம், காக்காக்கு, நாய்க்கு, இந்த மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொண்டு வைக்கணும். பௌர்ணமியாக இருந்தால் இரவில் வைக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌர்ணமியாக இருந்தால் இரவு ஒரு 10-10:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து அவுட்டருக்கு போகணுங்கிறதுல ஊருக்குள்ளேயே ஒரு 4 முக்கு சந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 4 முக்கு சந்தி மாதிரியான ஒரு இடத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரமாக வந்து நடு ரோட்டில் கொண்டு 4 முக்கு சந்தி பெரிய இடத்துல ஒரு ஓரத்தில் என்ன செய்யலாம், இந்த உணவுகளை வந்து அப்படி ஒரே இடத்துல வைக்கணுங்கிற ஒரு 4 தெருவில் கூட வைக்கலாம். சரிங்களா? இது எதுக்காக சொல்கிறேன்னா, சோறு நிறைய இருக்குன்னா ஒரே இடத்துல கொட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 4 தெரு 5 தெருவில் கூட கொஞ்சம் பிரித்து என்ன செய்யலாம், நீங்கள் வைக்கலாம். நிறைய ஆகாரம் இருந்ததுன்னா அப்படி கொண்டு என்ன செய்யணும், வைக்கணும். அப்படி வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா, மறுநாள் வந்து கடல் வந்து குளிக்கணும். கடலில் வந்து என்ன செய்யணும், மறுநாள் சொல்கிறது வந்து மறுநாள் வந்து என்ன செய்யணும், நைட்டில் போய் பௌர்ணமினா பகலில் போய் நைட்டில் போய் நம்ம வந்து குளிக்க முடியுமா, நைட்டில் குளிக்கலாம், மறுநாள் குளிக்கணும். அமாவாசையாக இருந்தால் இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் கூட என்ன செய்யலாம், போய் கடலில் போய் என்ன செய்யலாம், குளிச்சுக்கலாம். அப்படி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த 90 நாளுக்கு அப்புறமாக உங்களுக்கு இந்த தரித்திரம் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்து படிப்படியாக பொருளாதார முன்னேற்றங்கள் வந்து வரும். இது நான் மீண்டும் சொல்கிறேன், தரித்திரத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். சரிங்களா? இதை செய்தால் தரித்திரம் கட்டாயமாக உங்களை விட்டு விலகும், உறுதி. சரிங்களா? ஆமாம். இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் இதை செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் கட்டாயம் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம். சரிங்களா? இதை செய்துக்கிட்டே வாங்க, கட்டாயம் நன்மைகள் நடக்கும். குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.